வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்றுமே சால்வ் பண்ணலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 15/3/2026ங்க. இன்றைக்கி சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கி பங்குனி 1. ஸோ 1/1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். செல்வத்துக்கு உதாரணம் குபேரன் அப்படின்னா வறுமைக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. இடமிருந்து வளம் வந்து 2 தான் ஆரம்பிக்கும். 2 இங்கே இருக்குது. செல்வத்துக்கு வந்து குபேரன்னா, ஏழைக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா குசேலன். சரிங்க. 3 மேலேருந்து கீழே பாருங்கள், சேல ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அறநிலைத்துறை அமைச்சர். தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னா சேகர் பாபு. சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? புகழும் வார்த்தைகள். இந்த கேள்வி. புகழும் வார்த்தைகள். அடுத்தவங்கள புகழ்ந்தாங்களான்னா அவங்கள பாராட்டுறாங்கன்னு அர்த்தம். பா வந்துருக்கு. பா ரா இட் 2. சரிங்க. 7 மேலேருந்து கீழே 2 எழுத்து 2ங்க. சுதந்திரம். சுதந்திரமாக விடுதலைன்னு சொல்லலாம். விடுதலை அடைந்து விட்டோம், சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விடுதலை. 7 இடமிருந்து வளம் என்ன? மார்பு பகுதியை காக்கும் எலும்புக்கூடு. மார்பு பகுதின்னா இது வந்து என்னத்தெல்லாம் காக்கணும்? இதயத்தையும் நுரையீரலையும் காக்கும். விலா எலும்பு. சரிங்களா? இது வந்து மார்புக்கூடு. இது வந்து 12 ஜோடி 24 எலும்பு இருக்கும். சரிங்களா? 12 pairs ஆஃப் விலா எலும்பு. முன்னால் நம்மளுக்கு நெஞ்சுக்கு கவசம் மாதிரி இருக்கிறது விலா எலும்பு. சரி. 4 மேலேருந்து கீழே என்ன? வர்த்தக நிறுவனங்களில் பணத்தை போட்டு வைக்கும் பெட்டி. காசை போட்டு கடையிலெல்லாம் காசை எந்தில் போட்டு வைப்பாங்கன்னா கல்லா பெட்டியில் போட்டு வைப்பாங்க. பதில் என்ன? கல்லா. கல்லா பெட்டி. 12 இடமிருந்து வளம்னா தேவை வந்துருக்குது. சிரம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கரம் சிரம் வெளியே நீட்டாதே அப்படின்னு நம்பாங்க. கரம்னா கை, சிரம்னா தலை. கையையும் தலையும் வெளியில் நீட்டாதேன்னு எழுதியிருப்பாங்க. சரிங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? 3வது இடத்து லை. வரம்பு. வரம்புனா லிமிட்டு. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னா எல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது. சரி. 14 மேலேருந்து கீழே என்ன வரும்? இது இந்த நம்ம ஒரு காலில் ஒருத்தங்க கவனிக்காமல் இடித்தா அடுத்த தடவை கவனம் வேணும். இல்லைன்னா மாற்றி மாற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு டேஷ் பட்டாலும் எத்தனை முறை பட்டாலும் புத்தி வராது. ஒரு தடவை படையிலே தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா மாற்றி மாற்றி போடுவாங்கங்கிறதுக்கு இந்த வார்த்தை சொல்லுவாங்க. எத்தனை முறை. சரி. 18 இடமிருந்து மலம் தேல ஆரம்பிச்சு. புகழ் அடைவது. அடுத்தவங்ககிட்ட போய் புகழ் அடைஞ்சாங்கன்னா தஞ்சம் அடைதல்னு சொல்லலாம். வந்து தஞ்சம். சரிங்க. இப்போ 17 மேலேருந்து கீழே பார்ப்போமா? மனம் அமைதிப்படுவது. இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 21 இடமிருந்து வளம் என்ன? இந்தியாவிற்குள் ஒரு மொழி. இந்தியாங்க வேர்டுக்குள்ள ஒரு மொழி அப்படின்னா இந்தி. சரிங்களா? இப்போ 17 பார்ப்போம். கேள்வி என்னென்னா மனம் அமைதிப்படுவது. இதுக்கு ஹிண்ட்டை பாருங்க. இம்மு தீருக்கு. மனம் அமைதிப்படுதுன்னு என்ன வேணும்? நிம்மதி. சரிங்களா? இப்போ இந்த சைடு வரும். 16 இடமிருந்து வளம் என்ன? இத்தில் முடியுதுங்க.
பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள பெட்ரோலியம் வளம் நிறைந்த நாடு. 3ஆம் எழுத்து இத்துங்கனால எதை சொல்லலாம்? குவைத்துன்னு சொல்லலாம். சரி, 14 மேலேருந்து கீழே என்ன? சமையல் அறையில் விசில் அடிக்கும் பார்த்தியா? சமையல் அறையில் என்ன விசில் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குக்கர் விசில் அடிக்கும். விசில் அடித்து கூப்பிடும். ஓகே, விசில் அடித்தாச்சுன்னா ஆஃப் பண்ணணும். பால் குக்கர் விசில் அடித்து கூடக்கூடியது. சரிங்க. 19 இடமிருந்து வளம் 2 வார்த்தை தான். மெதுவாக என்பதற்கு எது சொல்? மெதுவாகங்கிறதுக்கு ஆப்போசிட் சொல் என்ன? வேகமாக. சரிங்களா? இப்போ இந்த ஒன் சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு அப்படியே சால்வ் பண்ணி வந்துட்டோம். சரிங்களா? இந்த ஒன் சைடு அப்படி முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த சைடு பார்ப்போம். அடுத்த ஹிண்ட் வந்து 11 விரதம். விரதத்துக்கு 3ஆம் எழுத்து பூன் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ரமலானுக்கு எல்லாருமே நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க. என்னது? நோன்பு. நோன்புனாலும் விரதம்னாலும் ஒன்று தான். சரியா? பயபக்தியோட சாப்பாடு குறைச்சி சாப்பாடை குறைச்சிட்டு இப்போ வந்து இதுக்கு ஓகேங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். 6 மேலேருந்து கீழே. செல்கள் வேகமாக பெருகுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்தான வியாதி. இந்த வியாதி வந்துடுச்சுன்னா செல்லு வழியாக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த நோய். என்ன நோய் அப்படின்னு பார்த்தா கேன்சர், புற்று நோய். புற்று நோயில் வந்து செல்லை வந்து வேகமாக இப்போ வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெடாஸ்டாசிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த தூங்கையில் வந்து அந்த செல் வழியாக அது வேகமாக அதனுடைய கிருமியை ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்க. இப்போ பாருங்க, 8 இடமிருந்து வளம் என்ன? பாசம். பாசத்துக்கு இங்கே ட்ரூ வந்து பாசத்துக்கு அன்பு சொல்லலாம், பதிவு சொல்லலாம், பச்சு சொல்லலாம். ஆனால் இங்கே 3ஆம் எழுத்து ட்ரூ வந்ததுனால பச்சு தான் சொல்ல முடியும். சரிங்க. அப்போ 1 மேலே இந்த கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். பாம்பு. பாம்புன்னா இங்கே 5 எழுத்து இருக்குது. நாகம் சொல்லலாம், சர்ப்பம் சொல்லலாம், ஆதிகேஷன், அரவன், விஷதரன். இங்கே 4 எழுத்து ப வந்துக்கிறனால சர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 5 இடமிருந்து வளம் 2 ஹிண்ட் வந்துடுச்சுங்க. நீதிபதிகள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அளிப்பது. நீதிமன்றத்தில் நீதிகள் என்ன வாசிப்பாங்கன்னா தீர்ப்பு தான் வாசிப்பாங்க. தீர்ப்பு. ஓகே. 10 2 எழுத்து தான் இம்முன்னு முடிஞ்சிருக்கு. விளையாட்டு. ஆங்கிலத்தில் விளையாட்டை வந்து ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? கேம். சரி. 10 மேலே அந்த கிழக்கு 7 ஆன்சுக்கு. அனுஷ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம். அனுஷம் வந்து 27 நட்சத்திரத்தில் 17ஆவது நட்சத்திரம். இதுக்கு அடுத்து 18 வந்து என்னது? கேட்டை. சரி. இப்போ 15 இடமிருந்து வளம் என்ன? ஆங்கில புலி. ஆங்கிலத்தில் புலியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைகர். டை ஆல்ரெடி ஹிண்ட் வந்தாச்சுங்க. ஸோ டைகர். சரி. 13 இடமிருந்து வளம் என்ன? அன்னை. அன்னைனா 2ஆவது எழுத்து ஈ வந்துக்கனால தாய். சரி. இப்போ நீங்கள் தாய்ன்னு எழுதினோன்னா இங்கோடி ஒரு ஆன்சர் சால்வ் ஆகிருக்கு.
நம்ம தான்னு இது எதுக்கு 13 நம்ம இங்கே சால்வ் ஆகாத கொஸ்டினில் ஒன்று இருக்குது. ராஜஸ்தானில் உள்ள பாலைவனம் சாலைகள் மீது புடவுது என்னது தா. இப்போ அதுக்கூடிய மகேந்திரா வண்டியோட பேரும் தா தான். இன்னைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோங்க. சரிங்களா? இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று இருக்குதுங்க. கவனிக்காமல் விட்டுட்டோம் பாருங்க. 20 இடம் வந்து வளம் உபத்தியம். ஒருத்தனுங்க நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு உபத்தியம் செய்யாமல் இது. உபத்தியம் அப்படிங்கிறதுக்கு துன்பம்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இது. அடுத்தவங்களுக்கு இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் எழுதலாம். வேதனை எழுதலாம், கொடுமை எழுதலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஹிண்ட் வந்து எங்கேயும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. நான் இங்கே கொடுமை எழுதுவேன், நீங்கள் வேதனைனாலும் எழுதலாம். ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் உபத்தியம் பண்ணாமல் இருங்கிறது தான் பழமொழி. சரி, இப்போ சொல்லுங்கள். எல்லாமே சால்வ் ஆகிட்டுங்க. செக் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க.